ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லலித், சயின்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட 2 வீடியோஸில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம லைஃப் எப்படி ட்ராவல் ஆகுது, ரெண்டாவது பிக் பேங் தியரி அது மூலமாக எப்படிலாம் கிரியேச்சர்ஸ் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோஸில் சில கமெண்ட்ஸ் சில சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, ட்வின் ஃப்ளேம் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சில நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவில் ஒன்றா அதை பற்றி பேச்சு வந்து கம்மியாக இருக்கும். பட் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம்ன்றது ஒரு ரியல் கான்செப்ட்னு அதை ரொம்பவே நம்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கை இல்லை இப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். இது ரெண்டு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கடவுள் இருக்காரு, இல்லை, இருந்திருக்காரு, இப்போ இல்லை, இருக்காரு பட் ஆனால் அவர் எதுவும் கண்ட்ரோல் எடுக்கல, அது பாட்டு தன்னால் நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இந்த மாதிரி பல செட் ஆஃப் பீப்புள், பல செட் ஆஃப் திங்கிங் இருக்கு. ஆனால் நம்ம ரெண்டு திங்கிங் மட்டும் எடுத்துப்போம், கடவுள் இருக்காரு இல்லை. இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காருன்னு ஒரு 90% நம்புவாங்க, ஒரு 10% அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை கடவுள் இல்லையோ என்னமோ சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தா யாரும் எதுவும் சரியாக கண்ட்ரோல் பண்ணாததான் இருக்கிறாங்களோ அப்படின்றலாம் நம்பிக்கை வருதுல. ஏன்னா இப்போ கெட்டவெல்லாம் நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கான், கரெக்டானவெல்லாம் வந்து ஒன்றும் சரியாக வாழலை அப்படின்றதுனால அந்த ஒரு திங்கிங் வருது இல்லையா. ஸோ இந்த திங்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் இருக்காருன்னு கன்ஃபார்மாக நம்புறவங்க இருக்கிறாங்க இல்லையா. அவங்க ஏன் அந்த மாதிரி நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளை வந்து உணர்ந்தவங்க, அந்த ஒரு வைப்ரேஷனை வந்து டச் பண்ணவங்க, அந்த ஆக்டிவிட்டீஸை புரிஞ்சவங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அது தன்னால் நடக்குதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கடவுளோட ஆக்டிவிட்டீஸ்னு கிளியராக புரியறவங்க வந்து அந்த வைப்ரேஷன் டச் பண்ணுவோம். அவங்கள தான் நம்ம ஸ்பிரிச்சுவலி எவேக்கன்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிரிச்சுவல் எவேக்கனிங் அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு சின்னதாக நம்ம பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் எவேக்கனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் எவேக்கன் பண்ணி விடலாம் முடியாது. என்னை பொறுத்தவரை என்னோட கான்செப்டில் வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவல் எவேக்கனிங் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் எவேக்கன்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்கணும், அப்போ தானே எவேக்கனிங் ஆவாங்க. எல்லாம் தப்பும் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் வந்து கடவுள் அருள் பெற்றுணுன்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் வேணும். அந்த குவாலிட்டிஸ் என்னன்னா ஜெனரசிட்டி, ஃபர்கிவ்னஸ், இந்த மாதிரி ஹை குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் எவேக்கனா வரும். உடனே வந்துடாது, அது ஒரு டைம் எடுத்துக்கும். இப்போ நார்மலாக கடவுளோட வைப்ரேஷன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், நம்மளோட வைப்ரேஷன்லாம் இங்கே தான் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு விஷயமா நம்மளை வந்து மேம்படுத்தின்னு வரும்போது நம்ம ஹை வைப் பீப்புளாக மாறும். அப்போ கடவுளோட வைப்ரேஷனை டச் பண்ணுவோம். அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் எவேக்கனிங் கிடைக்கும், அதர்வைஸ் கிடைக்காது. இன்னாதான் கோயில் போனாலும், இன்னும் வாரம் கோயில் போங்க, என்ன ஒன்றா பண்ணுங்க, பட் ஆனால் அது உங்களோட எண்ணங்களை உயர்வாக இருந்தால் தான், எண்ணத்தின் அலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணத்தின் அலைகளை வந்து கரெக்டாக நம்ம வந்து உயர்த்தின்னு போனாதான் கடவுளோட வைப்ரேஷனை டச் பண்ண முடியும். டச் பண்ணிட்டோம்னா கடவுளோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். டே டு டே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். சில பேர் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பணத்தை தேடி ஓடுறதுனால அடுத்து பணம் ஓடுறதுனால அந்த எண்ணங்கள் போயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த எண்ணத்தோட வாழ்ந்தவங்களுக்கு வந்து கிளியரா கடவுள்னா இன்னா, யாரு, எது, இன்னா, எப்படி இருக்கும், எப்படி எப்படி எல்லாம் கிளியரா உணர்ந்துருவாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்கன்னு அதை வெளியே சொல்றது இல்லை அவங்களாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி எவேக்கன்டு பர்சனுக்கு தான் ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது புரியும். ட்வின் ஃப்ளேம்னா என்ன ஒரு ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். நான் டோட்டலாக அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ட்வின் ஃப்ளேம்னா என்னான்னு ஒரு ஜென்ரலாக ஐடியா கொடுத்துருவேன். ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது ஒரு உயிர் ரெண்டு உடம்பு. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாதி பாதி தான். இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னா எல்லாருமே பாதி பாதி, நம்ம வந்து பாதி தான், இன்னொரு பாதி இன்னொரு இடத்துல இருக்கு. இதனால தான் நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்டர் ஆஃப் எங்கப்பா அப்படின்னு சும்மா விளையாட்டா சொல்லுவாங்க. அதாவது ரியல் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாதி நம்ம இல்லை, நம்ம ஒரு பாதி தான். இன்னொரு பாதியை யார் பார்க்க முடியும்னா ஸ்பிரிச்சுவலி எவேக்கன்டு பர்சன் மட்டும்தான் இன்னொரு பாதியை பார்க்க முடியும். அதுதான் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சில பேர் அந்த இன்னொரு பாதியோட சேர்ந்து வாழ்றவங்களும் இருக்காங்க, ஆர் டிராவல் பண்றவங்களும் இருக்காங்க, ஆர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அதாவது இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னின்னு சொல்லுவாங்க. ட்வின் ஃப்ளேம் ஒன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு மனிதர்களும் பார்த்தீங்கன்னா, அவன் பணக்காரனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், எல்லாம் கிடைச்சவனா இருக்கட்டும், ஆனா அவன் மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா. அதாவது வந்து எல்லாம் கிடைச்சிச்சுப்பா, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா இன்னமும் ஒரு குறை இருக்குதுப்பா, அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் அது வந்து அவங்களுக்கு புரியல. அது வந்து தன்னோட இன்னொரு பாதியை அவங்க பார்க்கல.
ஆர் அதர்வைஸ் ஸ்பிரிச்சுவல் எவேக்கன் ஆகலை. அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் எவேக்கன் பர்சன் வந்து எதுக்குமே வருத்தப்பட மாட்டான், ஆர் பெருசாக சந்தோஷமா பட மாட்டான். ஸ்பிரிச்சுவல் எவேக்கன் கிடைச்சிச்சு, கடவுளை வந்து உணர்ந்துட்டான், கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அதோட ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு போச்சு, அதுவே வந்து பெரிய சக்ஸஸ் இல்லையா? அந்த சக்ஸஸ்க்கு அப்புறமா இந்த ட்வின் ஃப்ளேமையும் பார்த்துட்டானா அதை விட அவனோட லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைச்சிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் திங். இதுக்கப்புறமா ட்வின் ஃப்ளேம்னா அது எப்படி நம்ம வந்து பார்த்தவங்கலாம், அது கூட ட்ராவல் பண்ணவங்களாம் என்னென்ன உணர்ந்துருக்காங்க, அதுக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லாம் என்ன, அதாவது நான் அப்பா இது வந்து என்னோட ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான்ப்பா என் ட்வின் ஃப்ளேம் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கணும், கண்டினியூஸ் ப்ரூஃப் இருக்கணும். 1-2 ப்ரூஃப் இல்லை, ஒரு 150-200 ப்ரூஃப்ஸ்லாம் சில பேர்கிட்ட இருக்குது. அது வந்து அடிச்சுக்கவே முடியாத ப்ரூஃப், அது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப்ஸோட சில பேர் இருக்கிறாங்க. அந்த ட்ராவல்லாம் எப்படி இருக்கும், அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.